Welcome to the screen. Thank you, Radha ma'am. Audible or visible, ma'am? Audible and visible, ma'am. Okay, thank you, ma'am. First of all, ஒரு 1 hour இந்த ஒரு பிஓபி கோஆர்டினேட் பண்ணதுனால தலைமையிலும் மேமுக்கும் அந்த எம்சி பண்ண ராதா மேமுக்கும் ஒரு கிரேட் தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம் இந்த வைண்ட் அப் செஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு 10 மினிட்ஸ் தான். ஏன்னா எனக்கு 10 மினிட்ஸ் தான் பேசணும். இவங்க அவ்வளோ இந்த பிஸ்னஸை பற்றிட்டு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. 2 பேருமே என்னெல்லாம் இந்த பிஸ்னஸை பற்றி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம் அதெல்லாமே பண்ணியிருக்கு. நீ எனக்கு ஜஸ்ட் அந்த ஒரு ஷார்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் சொல்லணும். அப்போ ஒரு 4 இயர்ஸ் பிஃபோர் தான் இந்த பிஸ்னஸை நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஜூமில் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிஸ்னஸ் கேட்டது. அன்னைக்கு கோவிட் டைம் தான், COVID-19 அந்த ஒரு பீக் டைம்ல தான் இந்த பிஸ்னஸ் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த பிஸ்னஸோட இன்விடேஷன் கிடைச்சது. 3 டைம்ஸ் நான் இந்த பிஸ்னஸை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எதனாலன்னு கேட்டேன்னா ஒற்ற ரீசன் தான், இது ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஏன்னா என்னோட கான்செப்ட் என்னன்னா, நான் ஒரு டீச்சர், ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கேன். ஆல்ரெடி எனக்கு ஒரு ஜாப் இருக்கு. எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு ஜாப் பண்ணறதுக்கு தேவையில்லை. சேலரி எல்லாம் கம்மி தான். ஆனாலும் என்னோட ஒரு மைண்ட் செட் அப்படிதான். எனக்கு ஆல்ரெடி ஒரு ஜாப் இருக்கு, எதுக்கு நான் இந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் எல்லாம் பண்ணணும், இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தானே. ஏன்னா என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படின்னா, இந்த ஃபேஸ்புக்கு, ஃப்ளிப்கார்ட், ஃபேஸ்புக்கில் எல்லாம் நமக்கு பேஜஸ் வரும். அந்த பேஜஸ்ல எல்லாமே இந்த ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நல்ல பங்கியா இருக்கும் நமக்கு அந்த பார்க்கறதுக்கு. அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிளிக் அது பேமெண்ட் பண்ணும்போது நமக்கு டிஸ்கவுண்ட்ல எல்லாம் கிடைக்கும். நல்ல பங்கியெல்லாம் நமக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம கிளிக் பேமெண்ட் பண்ணிட்டு நம்ம அட்ரஸ் எல்லாம் கொடுக்கும். அட்ரஸ் ஒரு 10 days 2 days பிறகு நமக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் ரிசீவ் பண்ணும்போது நமக்கு கிழிஞ்ச மேக்ஸி, கிழிஞ்ச துணி, இஷ்டிகை இந்த மாதிரி தான் நமக்கு அந்த ப்ராடக்ட்ஸை ரிசீவ் பண்ணியிருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஏற்கனவே உள்ளதுனால நான் இந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்னாலே எனக்கு பயம். ஏன்னா நம்ம பைசா பிடுங்கிறதுக்கான ஒரு பிஸ்னஸ்ன்னு நினைப்பு. அந்த நினைப்புனாலே 3 டைம்ஸ் என்னோட ஃப்ரெண்டு, என்னோட பிஎட் மேட் தான், அவங்க இந்த லிங்கை எனக்கு கொடுக்கும்போது என்னோட தாட் லெவல் என்னன்னா, இது ஒரு ஃப்ராட் கம்பெனி, இந்த மாதிரி ரொம்ப கம்பெனிஸ் இருக்கு, நம்ம பைசா பிடுங்கிறதுக்கான கம்பெனி, இதுதான் என்னோட தாட் லெவல். ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிஸ்னஸோட பேரை கேட்கும்போது, fijicart.com இந்த பிஸ்னஸ் பேரோட கேட்கும்போது நீங்களும் அப்படிதான் நினைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது இந்த பிஸ்னஸோட பேரை நான் இதுவரை கேட்கவே இல்லையே, இதெல்லாம் நானும் திங்க் பண்ண ஒரு டைம் இருந்தது. ஒரு 4 இயர்ஸ் பிஃபோர் ஃப்ளிப்கார்ட் கேட்டிருக்கு, அமேசான் கேட்டிருக்கு, ஆனால் fijicart.com நான் கேட்கலையே. போபி செம்மனூரோட பிஸ்னஸா அவங்கள எனக்கு தெரியும். ஏன்னா போபி செம்மனூர் என்ன சின்ன வயசு முதலே நான் பார்த்துட்டு இருக்கேங்க. செம்மனூர் இன்டர்நேஷனல் குரூப் சவுத் இந்தியாவில் ஒரு பெரிய ஜுவல்லரி பிஸ்னஸ் குரூப் தான், அவங்களோட கம்பெனியா. அப்போ என்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபர்ஸ்ட் நான் இப்படிதான் கேட்டேன், போபி செம்மனூருக்கு தெரியுமா இந்த மாதிரி ஒரு கம்பெனி அவங்களுக்கு இருக்கிறது, போபி செம்மனூருக்கு தெரியுமா. ஏன்னா என்னோட நோட்ல என்னன்னா, போபி செம்மனூர் தெரியாமலே போபி செம்மனூர் பேர்ல யூஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு ஃப்ராட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்கு, அவங்களுக்கு இது தெரியுமா, இப்படிதான் நான் நினைச்சது. இந்த மாதிரிதான் நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிசினஸ் கேட்கும்போது நீங்களும் இப்ப டவுட்ஃபுல்லா தான் கேட்கும். ஆனா ஒரு 3 monthsக்கு பிறகு எனக்கு இந்த இன்விடேஷன் கொடுத்த இந்த வெபினார் அனுப்பின அந்த பர்சனோட ஸ்கிரீன்ஷாட் பார்த்தேன். ஸ்டேட்டஸ்ல 3200 இன்கம் ஏர்ன் இன் ஏ டே, பர் டே 3200. நெக்ஸ்ட் டே பார்த்தேன் பர் டே 1890. அதுக்கு நெக்ஸ்ட் டே பார்த்தேன் 2880. இந்த மாதிரி கண்டினியூஸா அவங்க இந்த இன்கம் போஸ்ட் ஸ்டேட்டஸா போட்டுறது பார்த்துட்டு எகெயின் நான் அங்க என்னோட ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்டு இது என்ன பிஸ்னஸ்ன்னு கேட்டேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த பிளானு முழுசா கேட்டபோது, இப்ப ஃபர்ஸ்ட் டைமா இந்த பிளான் கேட்கிற ஒரு பர்சனுக்கு எதுவுமே தெரியாது. ஒண்ணு மட்டும்தான் தெரியும், ஏதோ ஒரு கம்பெனி இருக்கு, அங்க கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, இங்க ஸ்கிரீன்ல இருக்கிற கொஞ்சம் ஆளுங்க இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, என்ன ஒர்க்குன்னு தெரியாது, எது பண்ணணும்னு தெரியாது, எதுவுமே புரியாது ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது. ஆனா ஒண்ணு புரியும், இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு இது பண்ணும்போது நமக்கு காசு கிடைக்கும். அது எவ்வளவு கிடைக்கும் தெரியாது, எதுவுமே தெரியாது. இந்த மாதிரிதான் நானும் இந்த பிசினஸ்க்கு வந்தேன். அந்த டைம்ல எனக்கு டைம் கிடையாது,
ஏன்னா நான் காலையில பிஎஸ்சி படிக்கிறதுக்கு கோச்சிங் போறாங்க. காலையில இருந்து 9 o'clock இருந்து சாயங்காலம் 5 o'clock வரை காலேஜ்ல லெக்சரா இருக்கு. அதுக்கு பிறகு வீட்டுல எத்தும்போது ஒரு 7:30 ஆகும்போது நான் ஆன்லைன் கோச்சிங் எடுத்து கொடுக்குறாங்க என்னோட பசங்களுக்கு. அதுக்கு பிறகு ஒரு 9 o'clock ஆயிருக்கும். 9 o'clock தான் கிச்சன்ல கேறிட்டு ஃபுட் உண்டாக்கி ஒரு 10:30க்கு தான் பெட்டை பார்த்தா போதுமே தூங்கிடும். காலையில அகெயின் 5 o'clock இருந்து டெய்லி ரிப்பீட். எல்லா டேஸுமே ஒரு சாட்டர்டே சண்டேனா எல்லாருக்குமே ஜாலி. எனக்கு சண்டேனா எனக்கு ஒரு 10 ஹேண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த சண்டேக்கு தான் இந்த 1 வீக் கூட எல்லா ஒர்க்குமே முடிக்கணும். ஏன்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம வீட்டிலே இல்லை. வீடை சுத்தம் பண்ணணும், ட்ரெஸ் கிளீன் பண்ணணும், பசங்களுக்கான எல்லாமே ரெடியாக்க வைக்கணும். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா முடிஞ்சது, அந்த மந்தே தீர்ந்தது. அப்படி ஒரு பிஸி லைஃப்ல போயிட்டு இருக்கும்போது தான் இடையில கோவிட் வந்தது. அப்பதான் ஃபினான்ஷியல் டைட் என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா ஹஸ்பண்டு, அப்பா, என்னோட பிரதரு எல்லாமே கோவிட் பிடிச்சிருந்தது. யாருக்குமே சேலரி இல்லை. எல்லாருமே வீட்டுல சுக ஜோலியா இருக்காங்க. அப்பாவும் ஹஸ்பண்டும் கல்ஃப்ல இருக்காங்க. அவங்க അവിടെ இருந்து மின்ட்டுக்கு மின்ட்டு வீடியோ கால் பண்ணிட்டு இருக்காங்க. நாம இங்கிருந்து மின்ட்டுக்கு வீடியோ கால் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் என்னாச்சுன்னா ஒரு 3 monthsக்கு பிறகு ரீசார்ஜ் பண்றதுக்கு கூட காசு இல்லாம நாங்க முகத்துக்கு முகத்து பேசிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அந்த டைம்ல தான் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மோட அருமை தெரிஞ்சது. ஏன்னா பசங்க ஸ்கூலுக்கு போகாமலே கிளாஸ்ல இருந்து இந்த பிபிடி எல்லாம் வச்சு கிளாஸ் நமக்கு வீட்டிலே கொடுக்க முடிஞ்சது. பசங்களுக்கு எல்லாமே ஸ்கூலிங் இருந்தது அந்த டைம்ல. எனக்கு இந்த ஒரு ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணிட்டு கூகுள் மீட்ல ஜூம்ல என்னோட பசங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடிஞ்சது. ஆனா ஃபீஸ் பே பண்றதுக்கு போன்பே, கூகுள் பே, பேங்கோட ஆப் எல்லாமே இருக்கு. ஆனா நமக்கு இந்த இன்கம் கிடைக்கிறதுக்கு ஒரு ஆப்பும் கிடையாது. அப்பதான் நமக்கு எவ்வளவு பெரிய ஆப் வச்சிருக்கு இந்த கோவிட்னு தெரிஞ்சது. அந்த டைம்ல தான் எப்படி நமக்கு ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து நமக்கு ஏர்ன் பண்ண முடியும் அந்த ஒரு தாட் போயிடுச்சு. ரொம்பவே இன்வெஸ்ட் பண்ணிட்டேங்க. மார்க்கெட்ல என்னெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, ஏதெல்லாம் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, அந்த எப்படி நாம இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஏர்ன் பண்ணணும். அப்பதான் யூடியூப், இன்ஸ்டாகிராமு இதுல எல்லாம் ரீல்ஸ் போட்டுட்டு, டிக்டாக் இதுல எல்லாம் ரீல்ஸ் போட்டுட்டு ஏர்ன் பண்ணுற ஆளுகளை பார்த்தது. ஆனா டிக்டாக்ல எல்லாம் ஏர்ன் பண்ணணும், வியூ பண்ணணும்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கில் வேணும். டான்ஸ் பண்ணுறதுக்கு, பாட்டு பாடுறதுக்கு, இல்லைன்னா ஏதாவது ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்கில் வேணும். இது எதுவுமே தெரியாது. நம்ம என்ன பண்ணிட்டு இதுல இருந்து காசு தாக்கும். இல்லைன்னா டிராவல் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரீடம் கிடைக்கணும். இங்க எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்ம தோல் மேல இருக்கும்போது நாம எங்க டிராவல் பண்ணுறதுக்கு? அப்ப இந்த மாதிரி எல்லா பாகத்துமே நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. எதுவுமே பண்ணாம இருக்கின்ற டைம்ல தான் பிஜிகார்ட் அகெயின் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. பிளான் கேட்கும்போது எனக்கு ஒண்ணு மட்டும்தான் புரிஞ்சுது. இந்த ப்ரொமோஷன் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஒரு மந்த்லி 10,000 to 20,000 நமக்கு அடிஷனலா ஏர்ன் பண்ணலாம். இது மட்டும்தான் எனக்கு புரிஞ்சுது. மந்த்லி நமக்கு சேலரி இருக்கு. அந்த சேலரி கூட பார்ட் டைமா நமக்கு இந்த பிசினஸ் பண்ணலாம். பார்ட் டைம்னா பண்ணிட்டேங்கன்னா கூட நமக்கு ஒரு 10,000 to 20,000 நமக்கு மந்த்லி இன்கம் ஏர்ன் பண்ணும். இது மட்டும் தான் புரிஞ்சுது எனக்கு. இது மட்டும் புரிஞ்சுட்டு நெக்ஸ்ட் நான் என்னோட ஃப்ரெண்டு கேட்டேன், இந்த 10,000 to 20,000 நமக்கு மந்த்லி கிட்டணும்னா நான் எவ்வளவு டைம் ஒர்க் பண்ணணும்? உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம் உங்களுக்கு ஒன் ஹவர் கிடைக்குமா? அது போதும். 5 minutes கிடைக்குமா? அது போதும். 2 hours கிடைக்குமா? அது போதும். உங்களுக்கு ஸ்டேட்டஸ் இட முடியுமா வாட்ஸ்அப்ல? ஜஸ்ட் அது நீ பண்ணு, பாக்கி எல்லாம் நான் பாத்துக்கலாம். இப்படிதான் அவன் சொன்னாங்க. அப்ப ஸ்டேட்டஸ் போட்டா போதுமா? அப்ப போதும், நீ ஜஸ்ட் டிஜிட்டலி ப்ரொமோட் பண்ணு, பாக்கி எல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்ன சொன்னாங்க. அவளோட வாக்க நம்பித்தான் இந்த பிசினஸ்ல அசோசியேட் பண்ணிருக்கு. அப்போ நெக்ஸ்ட் கேட்டேன், ஓகே நான் என்ன பண்ணணும்? என்னோட டீட்டெயில்ஸ் கேட்டேன். ஐடி, ஆதார், பேன் கார்டு எல்லாமே கொடுத்தது. பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கும்போது நமக்கு கண்டிப்பா டவுட் இருக்கும், எதுக்கு பேங்க் அக்கௌண்ட்? அப்ப அவங்க சொன்னாங்க, பின்ன காசு என்ன கையில கொடுக்க முடியும்? பேங்க்ல தானே போட முடியும். பேங்க்ல போடணும்னா பேன் கார்டு தேவை, பேன் கார்டுக்கு அப்புறம் ஆதார் கார்டும் தேவை. அப்ப கையில் கொடுக்கறேன்னா நமக்கு இதெல்லாம் தேவை கிடையாது, பேங்க் அக்கௌண்ட் தேவை கிடையாது. பேங்க்ல கொடுக்கணும்னா பேங்க் அக்கௌண்ட் தேவைதானே. அப்ப பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தது. அதுக்கு பிறகு எனக்கு ஒரு லிங்க் அனுப்பிட்டு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான பொருட்கள், அதாவது இந்த கம்பெனியில 100+ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நீ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே
சுத்தி இருந்த கடையில இருந்து தான் வாங்குறது. அப்போ பிஸ்மில வாங்குறாங்க, லூலுல வாங்குறாங்க, நெக்ஸ்டோல வாங்குறாங்க, ஹைப்பர் மார்க்கெட்ஸ்ல தான் வாங்குறாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் ஒரு ஒன் டைம் நீ இந்த ஆப்பிளோட பர்ச்சேஸ் பண்ணிக்கோ. ஒரு 1 to 15 டேஸ்க்குள்ள ப்ராடக்ட்ஸ் வீட்டில் உங்க வீட்டில் கொரியரா எத்தும். இது மட்டும் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்டேட்டஸ் போடு, ட்ரைனிங் கொடுக்கும். அந்த ட்ரைனிங்ல என்ன என்ன சொல்றாங்க அது மட்டும் நீ பண்ணு, உங்களுக்கு காசு உங்க அக்கௌண்ட்ல கிடைக்கும். அப்போ இவ்வளோ சிம்பிளான ஒரு ஜாப். எவ்வளோ சிம்பிளா முடிச்சது, இவ்வளோ சிம்பிளான ஒரு ஜாப் பண்ணறதுக்கு எனக்கு வேற எதுவுமே நோக்கல. அப்போ ஜஸ்ட் நான் கேட்டேன், இதுக்கு குவாலிஃபிகேஷன் கிடையாதா? கிடையாது. ஏஜ் குரூப் கிடையாதா? கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதா? கிடையாது. எதனால இப்படின்னா, நீங்க ஜஸ்ட் ஒரு திங்க் பண்ணுங்க, பிசினஸ் பண்ணறதுக்கு ஏஜ் தேவையா? எந்த ஏஜ்ல வேணாலும் நமக்கு பிசினஸ் பண்ணலாம். ஏஜ் தேவையா? குவாலிஃபிகேஷன் தேவையா? இதுவும் ஒரு பிசினஸ் தான். அப்போ இங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கு, என்ன பிசினஸ், நாம என்ன பண்ணணும்? சிம்பிள் தான். என்னோட ஸ்கிரீன் இங்க ஜஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நாம என்ன பண்ணணும்னா, ஓகே, நாம என்ன பண்ணணும்னா என்னோட ஸ்கிரீன்ல இங்க ஒரு அப்ளிகேஷன் நீங்க பார்க்கும், phygica.com. இதுதான் நம்மளோட கம்பெனியோட அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன்ல நமக்கு பிளிப்கார்ட், அமேசான் மாதிரி தான் இந்த ஒரு அப்ளிகேஷனும். இந்த அப்ளிகேஷன்ல நாம அங்க கஸ்டமரா இருக்கும்போது இங்க நாம கம்பெனியோட பார்ட்னரா மாறி இருக்கு. இப்ப இது என்னோட ஐடி, என்னோட நேம் ஜெசிரா, என்னோட நேம், என்னோட ஐடி நம்பர். இந்த பிசினஸ்ல நான் வந்தபோது நான் இந்த பிசினஸ்ல என்னோட ஐடி நம்பர் தான் இது. 3,28,493 பர்சனை நான் இந்த கம்பெனியில ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு. இன்னைக்கு 12 lakh பீப்புளா மாறி இருக்கு. 12 lakh பீப்புள் கேரளாவில, தமிழ்நாட்டுல, ஆந்திராவில, ஆல் ஓவர் இந்தியாவில இந்த பிசினஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணனா, நாம இங்க பார்க்கும்போது இதுல ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இந்த ப்ராடக்ட்ஸ் ஒரு ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணணும். இந்த சேம் ப்ராடக்ட்ஸை இந்த பிளாட்ஃபார்ம்ல நமக்கு தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சன்ஸ் இருக்கு, அவங்க நம்ம அசஸ் பண்ணிட்டு நாம எப்படி பண்ணணும்னு கத்துக் கொடுக்கும். அப்போ இந்த பிசினஸ்ல என்னன்னா, நாம கண்டிப்பா யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் தான் இங்கே உங்களுக்கு பார்க்க முடியும். டிஷ் வாஷ், ஒரு நாளைக்கு எவ்வளவு வாட்டி நம்ம பாத்திரம், நம்மளோட யூட்டன்சில்ஸ் இது பண்ணுங்க, ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. எவ்வளவு வாட்டி நம்ம எல்லா டேஸுமே நம்ம இந்த பாத்ரூம் கிளீன் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ற பெட்ஷீட்டு, கிட்ஸ் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ், டூர் பேக்கேஜஸ், பாத்திரங்கள், சோப்பு, பேஸ்ட், இது எல்லாமே நாம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் தான். இந்த ப்ராடக்ட்ஸ் தான் இந்த பிசினஸ்ல இருக்கு. இப்ப நீங்க இங்க பார்க்கும்போது ஒரு ட்ரெண்ட் பேக் கிடைக்கும். ட்ரெண்ட் பேக்கேஜஸ் சொல்லிட்டு இங்க ஒரு பேக்கேஜஸ் உங்களுக்கு பார்க்க முடியும். இந்த பேக்கேஜஸ்ல என்னன்னா எல்லாமே இருக்கு. எல்லாமேனா என்ன தேவை நமக்கு? ஒரு 1 yearல நாம என்னெல்லாம் வாங்கும்? இந்த ட்ரெண்ட் பேக்கேஜ் பாருங்க. இங்க பேக்கேஜ்ல ஃபுட் எக்ஸ்பிரஸ், போச்சேயோட ஃபுட் எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர்ல ஒரு 920 rupeesக்கு ஃப்ரீயா ஃபுட் சாப்பிடலாம். போச்சே 1000 acresல ஸ்டே, அதாவது ஒரு வயநாடு 1000 acres சொல்லிட்டு ஒரு 1000 acre இருக்கு. அங்க நமக்கு ஒரு 1 day ஸ்டே, 2 பேருக்கு 1 day ஸ்டே பண்ணலாம். ஆக்சிடென்ட் பாலிசி 2 lakh கவரேஜோட ஆக்சிடென்ட் பாலிசி இது ஃப்ரீயா கொடுக்குறாங்க. சன்கிளாஸ், பிரம்மி டீ, இதுல கூப்பன் இருக்கு. அதுல நமக்கு 1 to 10 lakhs வரை எவ்வளவு வேணாலும் நமக்கு earn பண்ணலாம். அந்த மாதிரி போச்சே புஷ் சாப்பர், அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப் பண்ணுறதுக்கு, இந்த பெட்ஷீட் மெட்டீரியல்ஸ், பாடி வாஷ், ஃபேஸ் வாஷ், ஷாம்பு, லோஷன், ஹேர் கண்டிஷனர், பேஸ்ட், சோப்பு, ஹேண்ட் வாஷ், துளசி டிராப்ஸ், ஹேர் கேர் ஆயில், ஒரு வீட்டுக்கு என்னெல்லாமோ தேவை அந்த தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கு. கூடவே இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, டூரு எல்லாமே இருக்கு. ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க, நாம ஏதாவது ஒரு கம்பெனியில இருந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எப்பவாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு ஏதாவது கிடைக்குமா? எதுவுமே கிடைக்காது. லைஃப் லாங் நம்ம கஸ்டமரா மாறிடும். நம்ம எல்லா டேஸ்லுமே யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் தான் சோப்பு, எல்லா டேஸ்லுமே யூஸ் பண்ற ப்ராடக்ட் தான் பேஸ்ட், எல்லா டேஸ்லுமே நம்ம பெட்ஷீட் யூஸ் பண்றாங்க, பெட் யூஸ் பண்றாங்க, சால்ட் யூஸ் பண்றாங்க, இந்த க்ரோசரி ஐட்டம்ஸ் யூஸ் பண்றாங்க. நாம என்னைக்கு
மவுத் ஆகுறாங்கோ அந்த டைம் வரைக்கும் நமக்கு இங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும் இல்லையா? லைஃப் லாங் நம்ம கஸ்டமரா போகும் ஆகுறது ஒரு ஒன் டைம் ஃபிஜிகார்ட்ல இருந்து நமக்கு தேவையான பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது நாம் இங்க பார்ட்னரா மாறுது. நமக்கு யாருக்கு வேணாலும் இங்க பார்ட்னர்ஷிப்பும் கொடுக்கலாம். நம்மளோட பார்ட்னர்ஸ் யாருக்கு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்கனாலும் சேல்ஸ் பண்ணாலும் நம்ம அக்கௌண்ட்க்கு இன்கம் கிடைக்கிறாங்க. இவ்வளவுதான் ஃபிஜிகார்ட். இதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும், இப்போ என்ன மாதிரி பேசணுமே, நம்மளோட அலமேலுமா மாதிரி பேசணுமே, இந்த மாதிரி எஜுகேஷன் உள்ளவருக்கு மட்டும் புரியுறதா, ராதாமை மாதிரி பேசணுமே, இதுக்கு டைம் கிடைக்கணுமே, கண்டிப்பா தேவையில்லை. நம்ம எல்லாமே இங்க வந்த பிறகுதான் இது கத்துட்டது. நமக்கு வேற எது ஜாபுக்கு போனாலும் நமக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தா மட்டும்தான் ஜாப் கிடைக்கும். நமக்கு நல்ல எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தா மட்டும்தான் ஜாப் கிடைக்கும். நாம வெல் செட்டில்ட் ஆனா மட்டும்தான் நமக்கு ஜாப் கிடைக்கும். இங்க அது கிடையாது. இங்க நேர ரிவர்ஸ்ல. உங்களுக்கு ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கா? உங்களுக்கு அந்த ஸ்கில் இல்லைன்னா கூட இங்க எதுவுமே பரவாயில்ல. அந்த ஸ்கில்லுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கம்பெனி இங்க கொடுக்கும். அதுக்கு சப்போர்ட்டிவா லீடர்ஸ் இருக்கும். உங்களுக்கு பண்ணணும், உங்களுக்கு காசு நேடணும், உங்களுக்கு இங்க பைக் ஃபண்ட் இருக்கு, 2 வீலர் ஃபண்ட் இருக்கு, கார் ஃபண்ட் இருக்கு. இந்த 2 வீலர் ஃபண்ட் அச்சீவ் பண்ண ஒரு ஆளு தான் நானும். இந்த 2 வீலர் ஃபண்ட் 50,000 என்னோட அக்கௌண்ட்ல கிடைக்கும் போது நான் இந்த கம்பெனில இருந்து ஏர்ன் பண்ணது 7,50,000 பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் அடக்கம். நீங்க இங்க பார்த்திருக்கும் டெய்லி இன்கம் இருக்கு. டெய்லி 2,000 to 30,000 rupees. மினிமம் டெய்லி ஒரு 2,000 rupees இன்னைக்கு நீங்க ஏர்ன் பண்ணா 30 டேஸ்க்கு எவ்வளவு ஆச்சு? 60,000 ஆயிருச்சா? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம எதுவுமே இல்லாம பெர் டே 2,000 கிடைச்சா போதும். 1 month நமக்கு கிடைக்கிற இன்கம் 60,000. 60,000 நமக்கு கிடைக்கிறது 1 month. பிளஸ் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் 10,000. 70,000 நமக்கு எப்படி இருந்தாலும் நாம ஒரு ஆக்டிவா ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு கிடைக்க போறது ஆக்டிவா. அப்ப எப்படி ஆக்டிவ் ஆகணும்னா, ஜஸ்ட் நம்மளோட கான்டாக்ட்ஸை நம்ம யார் இந்த பிசினஸ்ல அசோசியேட் பண்றாங்கோ அவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டு நீங்களும் அவங்களும் ஒரு டீமை பில்ட் பண்ணா போதும் இந்த இன்கம் எல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு. இந்த டெய்லி பே அவுட் தான். இன்னைக்கு உங்களோட டீம்ல யாராவது சேல் வச்சீங்கன்னா பைனரி மேட்ச் பண்ணி நாளை காலையில 11 o'clock உங்களோட அக்கௌண்ட்க்கு உங்க அக்கௌண்ட்ல அது கிரெடிட்டா இருக்கும். எதுவுமே 1 month பிறகு இந்த ரேங்க் அச்சீவ் பண்ணறது பிறகு அப்படி ஒன்றும் கிடையாது. டெய்லி பே அவுட். இந்தியாவிலே டெய்லி பே அவுட் கொடுக்குற ஒரே ஒரு கம்பெனி எதுன்னு கேட்டோம்னா அது Fijicart.com தான். ட்ரஸ்டடான ஒரு கம்பெனி இருக்குன்னா அது Fijicart.com தான். இங்க காட்டுற 1 crore rupees 50 lakh rupees இதெல்லாம் யாராவது அச்சீவ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டா நமக்கு இங்க ஒரு லிஸ்டே இருக்கு. ஒரு 10 to 15 peoples 1 crore earn பண்ணிருக்கு. 8 yearsல இந்த பிசினஸ்ல இருந்து 1 crore ரிவார்டு மட்டும் 5 CR above ஒரு 20 persons இந்த பிசினஸ்ல இருந்து earn பண்ணிருக்கு. 5 CR. ஒரு 400 above peoples இங்க இருந்து 50,000 rupees ஓட அந்த ரிவார்டு வாங்கியிருக்கு. அதாவது 7.5 lakhs rupees above வாங்கியிருக்கு. 8 lakh rupees நியர்லி வாங்கியிருக்கு. ஒரு 400 above peoples ஒரு 8 yearsல தான் சொல்றாங்க. ஒரு வித்தின் ஒரு 8 yearsல. அப்போ ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, நார்மலா ஒரு பர்சன் ஒரு 10 to 15 years ஒரு 20-21 yearsல அவங்க எஜுகேஷன் முடிச்சு ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணி ஒரு மினிமம் அமௌண்ட் ஒரு 10 to 15,000 rupees ஒரு 20,000 30,000 earn பண்ணறதுக்கு எவ்வளவு நாள் நாம கஷ்டப்படணும், எவ்வளவு இயர்ஸ் நாம படிக்கணும். ஆனா இங்க ஒரு 30,000 40,000 rupees earn பண்ணறதுக்கு ஜஸ்ட் உங்களோட அப்ளைனே ஜஸ்ட் அவங்க கூட அவங்க என்ன சொன்னாங்கோ அது ஜஸ்ட் அனுசரிச்சு ஒர்க் பண்ணா மட்டும் போதும். இப்ப நான் ஒரு டீச்சர். நான் இன்னைக்கு போகலைன்னா எனக்கு இன்னைக்கு சேலரி கட்டு. நாளைக்கு போகும்போது என்ன சப்ஜெக்ட் எனக்கு கொடுத்தாங்கோ அது கவர் பண்ணித்தான் ஆகணும். நான் அந்த சப்ஜெக்ட் எடுக்கலைன்னா எனக்கு சேலரி கட்டுதா. இன்னைக்கு நான் எடுக்க முடியல, நாளைக்கு நான் அது கவர் பண்ணணும். எல்லா ஜாபுமே அப்படிதான். இன்னைக்கு நமக்கு போக முடியலன்னா நம்மளோட ஜாப் அவட நமக்கு வேண்டி வெயிட் பண்ணி இருக்கு. நாளைக்கு நாம அது பண்ண மட்டும்தான் நமக்கு அங்க சேலரி இருக்கு. இல்லைன்னா நமக்கு சேலரி இல்லை. ஆனா இங்க அப்படி கிடையாது. என்னோட பையன் ஒரு 10 days ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாருங்க. காய்ச்சல் அரைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க லாஸ்ட் இயர்ல. அந்த டைம்ல 10 days நான் அவனோட கூட தான் இருந்தேன்.
இது ஒரு ஜாப்ல இருந்தேன்னா 10 days எனக்கு லாஸ் ஆஃப் பே, 10 days salary கட்டு. ஆனா நான் ஃபிஜிகார்ட்ல இருந்ததுனால என்னோட டீம் ஆக்டிவா ஒர்க் பண்ணிருந்தாலே நான் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும் போதும் என்னோட அக்கௌண்ட்ல நியர்லி ஒரு 50,000 60,000 ருபீஸ் அந்த 10 daysல எனக்கு கிரெடிட்டா இருக்கு. 10 daysல. அதுக்கு பிறகு இந்த கம்பெனியோட இன்சூரன்ஸ் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஒரு 2 lakhோட இன்சூரன்ஸ், 2 lakhோட இன்சூரன்ஸ் ஒரு 1 yearல எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும். பையன் அங்க அட்மிட் ஆகும்போது 10,500 ருபீஸ் வந்தது ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் வித் ஏசி ரூமு எல்லாமே கொடுத்தாங்க. 10,500 ருபீஸ் மெடிசின் எல்லாமே, ஓபி டிக்கெட் கூட கிடையாது, எல்லாமே அங்க எல்லா எக்ஸ்பெண்டிச்சருமே கம்பெனி பார்த்துட்டாங்க. அது ரீஇம்பர்ஸ்மெண்ட் கிடையாது, கேஷ் ஃப்ரீ. நமக்கு ஒரு கார்டு கொடுக்கும், அந்த கார்டு கொடுக்கும்போது நமக்கு பின்ன ஒரு பைசா கூட அங்க கட்ட தேவையில்லை. இது எல்லாமே கொடுக்குற ஏது கம்பெனி இருக்கு? இதுக்கு பிறகுதான் டிடிஎஸ். நமக்கு என்ன ஒரு இன்கம் கிரெடிட் ஆகுதோ அதுக்கு டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் நமக்கு இங்க கொடுக்குறாங்க. 1 yearல அது நமக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்ப லாஸ்ட் மந்த் தான் 27,000 ருபீஸ் அந்த மாதிரி ஒரு 10 to 5 days இருக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணிருக்கு எல்லாமே. அப்போ பக்கா ப்ரொஃபஷனல் லீகலா பண்ற ஒரு பிசினஸ் தான். அப்போ எல்லாருக்குமே டவுட் இருக்கும், ஏன் ஃபர்ஸ்ட் கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணிருக்கு, இந்தியாவில் இந்த பிசினஸ் ஏன் கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணிருக்குன்னா கேரளாவில தான் ஃபர்ஸ்ட் டைரக்ட் செல்லிங் கம்பெனிக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க, அதனால ஃபர்ஸ்ட் கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. இப்பவும் டைரக்ட் செல்லிங் கம்பெனி லீகலா பண்ண முடியற ஒரு ஒபிஷியலா பண்ண முடிய ஒரு ஸ்டேட் என்னன்னா கேரளா தான். அதுக்கு பிறகு எந்த ஸ்டேட்னு யோசிச்சால் தமிழ்நாடு தான். அப்ப பக்காவா இந்த பிசினஸ் பண்றதுக்கான பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் டைரக்ட் செல்லிங் கம்பெனி. ஏன் Fijicart.com போபி செம்மனூர் ஒரு ஜுவல்லரி பிசினஸ் மேன் ஏன் இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஏற்றெடுத்து இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த ஒரு பிசினஸை பில்ட் பண்றேன்னா அவங்களுக்கு இது ஒரு பேஷன். இந்த பிசினஸ்ல இருந்து ஒரு இன்கம் ஜெனரேட் பண்ணிட்டு அவங்களோட ஃபேமிலி லீவ் பண்ணணும்னு தேவை கிடையாது. ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு 56 அவுட்லெட்ஸ் இருக்கு, ஜுவல்லரி அவுட்லெட்ஸ் இருக்கு. இங்க அலமேல மேம் சொன்னாங்க ஒரு ஜுவல்லரி அவுட்லெட்ஸ் 55 crores-னா 56 ஜுவல்லரி அவுட்லெட்ஸ் இருக்கு. எவ்வளவு crore? ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்க, செம்மனூர் இன்டர்நேஷனல் குரூப். அவங்களோட டர்ன் ஓவர் பார்த்துட்டு நம்ம கண்ணே வெளியில வந்துடும். 25,000 crores, 25,000 கிடையாது, 25,000 crores. அவ்வளவு டர்ன் ஓவர் இருக்கு செம்மனூர் இன்டர்நேஷனல் கம்பெனில. அப்ப அவ்வளவு பெரிய ஒரு கம்பெனிக்கு 1 crore 2 crore நம்ம மாதிரி நார்மல் பீப்புளுக்கு நாம இந்த சேல் பண்ணிட்டு நமக்கு கிடைக்கிறது சுலபம்தான். அப்ப அத்தனையும் ட்ரஸ்ட் வர்த்தான ஒரு கம்பெனியோட பக்கா பிசினஸ் பிளான் தான் Fijicart.com இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். ட்ரஸ்டட் கம்பெனி, குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், டெய்லி பே அவுட். இதுக்கு மீது என்ன வேணும்? ஒரு 10 to 20 years கண்டினியூஸா ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தா கூட 50 lakhs earn பண்ணது 20 yearsக்கு பிறகுதான். நாம ஒரு 25 yearsல ஜாயின் பண்ணிட்டு 40 years 50 years கழியும் போதுதான் நமக்கு ஒரு 50 lakhs கிடைக்கிறாங்க. அந்த டைம்ல 50 lakhs கிடைச்சிட்டு நமக்கு நேர ஹாஸ்பிட்டல்ல கொண்டு அந்த டெபாசிட் பண்ணலாம். பட் அங்கேயே நமக்கு இருக்கலாம். 50 years ஒரு 25 years கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிட்டு அல்லது ஏதாவது ஒரு ஜாபுக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஜாபுக்கு போய் ஒரு 50 yearsக்கு பிறகு அந்த ஒரு 50 lakhs கிடைக்கும் போது நமக்கு அங்க போய் டெபாசிட் பண்ணிட்டு பாக்கி மாத்திரை சாப்பிட்டுட்டு நமக்கு இங்க நம்மளோட பையனோட பொண்ணோட பேர பசங்களை பார்த்துட்டு நமக்கு வீட்டுல இருக்கலாம். ஆனா அந்த சேம் அமௌண்ட் ஒரு 30-35 yearsலயா 20-25 yearsல உங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. இப்ப விட மாத்து சாரா இங்க பார்க்க முடியுது, பாரிஜான் மேடம் பார்க்க முடியுது. அவங்க எல்லாமே அவங்க 25 yearsல ஒரு 50 lakhs இன்கமா கிடைச்சதுன்னா என்னவெல்லாம் பண்ண முடியும்? ஜஸ்ட் இமேஜின் பண்ண. எனக்கே இங்க சின்ன பசங்க 18 yearsல எல்லாம் Fijicart-ல வரதுண்டு. அவங்க எல்லாம் ஒரு 3 to 5 yearsல இந்த கம்பெனியோட டாப் போஸ்ட்ல போகுது. 1 yearல 1 crore earn பண்ணலாம். 1 yearல 1 crore பைனரி மட்டும் மேட்ச் பண்ணிட்டு நான் என்னோட இந்த லைஃப்ல இந்த டைம்ல பார்த்ததே கிடையாது. என்னோட 25 yearsல எல்லாம் 1 crore. இந்த கம்பெனியோட டாப் போஸ்ட்ல இருக்க பல ஆளுங்களுமே 30-35 years ஏஜ், 40-45 years ஏஜ்ல இருக்கிறவங்க இருக்காங்க. என்னோட அப்பா 32 yearsல அந்த எல்ஜி கம்பெனில சூப்பர்வைசரா ஒர்க் பண்ணிட்டு 32 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அவங்க ரிட்டையர் ஆகி வரும்போது கொஞ்சம் அமௌண்ட் மட்டும்தான் அங்க ரிட்டையர்மெண்ட் அமௌண்டா கிடைச்சது. அது அவங்க சேலரியில இருந்து கட் பண்ணுற அமௌண்ட். இப்போ இங்க வந்துட்டும் அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
ஆனா ஃபிஜி கார்ட்ல ஒரு 5 இயர்ஸ் உங்களுக்கு பார்ட் டைமா பண்ண முடியுமா? அலமேலு மேம் சொன்ன மாதிரி ஒரு 13 இயர்ஸ் நீங்க ஏதாவது ஒரு ஜோலிக்கு போறது அதுக்கு பார்ட் டைமா இந்த 13 இயர்ஸ் பண்ணா கூட இங்க 5 crores கிடைக்கும். 5 crores கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் ஃபிஜி கார்டு. இது உங்களுக்கு உங்களுக்கு தேவைன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அக்செப்ட் பண்ணினா என்ன நடக்கும்னா, அக்செப்ட் பண்ணினா நீங்க ஒரு 5 to 10 இயர்ஸ்க்குள்ள நீங்க ஒரு crorepatiயா மாறிடும். லாட்டரி எடுக்கவே தேவையில்லை, டீம் பில்ட் பண்ணா போதும். ஆனா அது பண்ணலைன்னா என்னன்னா, உங்களுக்கு என்ன ப்ரொஃபஷன்ல இருக்கிறாங்க அதே கண்டினியூ பண்ணிட்டு 10 இயர்ஸ் போகலாம். எதுவுமே ரிஸ்க் கிடையாது. என்ன வந்தாலும் உங்களோட ரிஸ்க்ல. நாம இல்லைன்னா கூட நமக்கு நம்ம குடும்பத்துக்கு ஒரு வருமானம் கிடைக்காது. ஆனா ஃபிஜி கார்ட்ல நாம இல்லைன்னா கூட நம்ம குடும்பத்துக்கு ஒரு வருமானம் இருக்கு. ஏன்னா நம்மளோட பார்ட்னர்ஸ் இங்க இருக்கு. நம்மளோட பார்ட்னர்ஸ் இங்க இருக்கு, நம்மளோட டீம் இங்க இருக்கு. நாம இல்லைன்னா கூட நம்மளோட டீம் இங்க இருக்கு. இதுதான் டைரக்ட் செல்லிங்கோட ஒரு மிராக்கல்னு சொல்லும். அதுதான் இந்த மேஜிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லும் எல்லாமே. ஏன் டைரக்ட் செல்லிங் இவ்வளோ மேஜிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டினா அவ்வளவுதான். இந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணிட்டு நாம பில்ட் பண்ற ஒரு பிசினஸ் தான் ஃபிஜி கார்ட், ஒரு டைரக்ட் செல்லிங். இது நம்ம நாட்டுல எப்படி எடுக்கிறேன்னா ரிவர்ஸ்ல எடுக்கிறாங்க. நாம ஆளுக கிட்ட பேசணுமே, நமக்கு கம்யூனிட்டி பில்ட் பண்ணணுமே. என்ன கேட்டா ஒரு சோஷியலா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் டைரக்ட் செல்லிங். ஏன்னா நான் இங்க கேரளாவில் பாலக்காடு இருக்கு, எனக்கு கோழிக்கோடு என்ன நடக்குதுன்னு தெரியும், திருச்சூர்ல என்ன நடக்குது தெரியும், தமிழ்நாடுல சென்னையில என்ன வெதர்னு தெரியும், சென்னையில என்ன மார்க்கெட்னு தெரியும். இப்போ தீபாவளியோட திறக்குனால தமிழ்நாடு எல்லாமே தீபாவளி கொண்டாட்டத்துக்கு ஆயிட்டு அவங்க அந்த ஒரு இதுல நடக்கிறாங்க. அப்ப ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, இங்க இருந்தே நம்மளோட பார்ட்னர்ஸ் எங்க எல்லாமே இருக்கு. அங்கே ஆல் ஓவர் இந்தியாவிலே நமக்கு என்ன நடக்கு, ஆல் ஓவர் த வேர்ல்டுல எங்க நடக்கு. காரணம் யூஏல எனக்கு பார்ட்னர்ஸ் இருக்கு, கத்தர்ல பார்ட்னர்ஸ் இருக்கு, எல்லாமே பார்ட்னர்ஸ் இருக்கு, இஸ்ராயல்ல பார்ட்னர்ஸ் இருக்கு, யூரோப்ல பார்ட்னர்ஸ் இருக்கு. அப்போ இங்க இருந்தே ஆல் ஓவர் த வேர்ல்டு நமக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் தான், மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் தான் fijicard.com. என்ன கேட்டா இன்னைக்கு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இந்தியாவில் தான் 145 crores people இருக்கு. ஏது சேல்ஸ் பண்ணணும்னா ஜாஸ்தி ஆளுங்க எங்க இருக்காங்க அங்கதான் சேல்ஸ் நடக்கும் இல்லையா? ஜாஸ்தி ஆளுங்க எங்க இருக்காங்க அங்கதான் சேல்ஸ் நடக்கும். ஜாஸ்தி ஆளுங்க இந்தியாவில் இருக்காங்க, இந்த ஆல் ஓவர் வேர்ல்டுல ஜாஸ்தி ஆளுங்க இங்க இந்தியாவில் இருக்காங்க. அப்ப கண்டிப்பா எல்லா கம்பெனிஸும் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணுமே. நியர்லி 450 கம்பெனிஸ் இருக்கு இந்தியாவில், சின்னதும் பெருசுமா. அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி தான் ஃபிஜி கார்ட். அப்ப என்னோட அஷூரன்ஸ் இருக்கு. ஏன்னா நான் இங்க இருந்து ஒரு 20-25 lakhs earn பண்ணிருக்கு. இதுக்கு நான் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தா ஒரு ஒன் டைம் இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் எனக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணிட்டாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணிருக்கு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி அப்படி ரெஃபர் பண்ணி இன்னைக்கு நான் கம்பெனியோட சோனல் சேல்ஸ் மேனேஜரா இருக்கு. ஒரு 20-25 lakhs earn பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் கம்பெனியோட சோனல் சேல்ஸ் டீம் மேனேஜர் ஆகும்போது அந்த 5 lakhs கார் ஃபண்ட் கூட எனக்கு கிடைக்க போகுது. இவ்வளவுதான் நாமளும் பண்ணணும். சிம்பிளா சொல்லும்போது நாம எதெல்லாமோ கம்பெனி எதெல்லாமோ ப்ராடக்ட்ஸ் ரெஃபர் பண்ணணும், நம்ம கம்பெனியை ரெஃபர் பண்ணா நமக்கு இன்கம் கூட கிடைக்கிறது. அப்போ எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு யூஸ் பண்ணறதுக்கு ஒரு பெஸ்ட் சான்ஸ் தான். அது யூஸ் பண்ணுங்க. லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்சு உங்களுக்கு கொண்டு வரக்கூட ஒரு சான்ஸ் தான் இது. அந்த சான்ஸ் யூட்டிலைஸ் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஒரு ஸ்வீட் ட்ரீம்ஸ் அண்ட் குட் நைட். தேங்க்யூ ராதா மேம். தேங்க்யூ ஜெசிகா.